ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு திருவிழாவுக்கான மாஸான ஸ்டேட்டஸை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட ஃபோட்டோ மேக்ஸிமம் திருவிழாவில் ஃபோட்டோவோட வீடியோஸ் தான் நிறைய எடுத்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் வச்சு எப்படி ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவாக மாற்றுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போட சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. இந்த வீடியோவில் நான் ஒரே ப்ரீசெட்டாக கொடுக்காம 2 ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். அதாவது பீட் மார்க் தனியாக, சேக்கஃபைட் தனியாக, அந்த ரெண்டுமே டைரக்ட் லிங்காக தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை டச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனால் அதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்ன்ற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி சாங்கு, இந்த திருவிழாண்டு மாறுற அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே நான் வீடியோவாகவே கொடுத்துட்டேன். அது போக மீது அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய பீட் மார்க்ஸ் வந்து வீடியோட லாஸ்ட் வரை அந்த மாதிரி நிறைய பீட் மார்க்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜோ வீடியோவோ இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி இதில் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இமேஜ் ஆட் பண்ணுற ஸ்டெப்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாதான். ஸோ அதனால் அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி இமேஜஸ் வந்து வரிசையாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இமேஜஸ் போல் வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்களா, இந்த 5.27 செகண்டில் இதிலிருந்து இனி மீது இருக்க எல்லாத்துலேயுமே வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த இடத்துல இந்த பீட் மார்க்ஸ் ஃபுல்லாகவே ஆட் பண்ணாலுமே போதும். உங்களுக்கு இதுக்கு அடுத்து அந்த வீடியோவை ஆட் பண்ணால் அதில் எஃபெக்ட் கூட ஆட் பண்ண தேவையில்லை. வேறு லெவலில் அந்த சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே செட் ஆயிடும். இப்போ நான் ஆல்ரெடி இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜஸ் வச்சு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க்கில் இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் தனியாக சேக் எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 3 எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லேயே பேஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மொதல் எஃபெக்ட்லேருந்தே போகலாம். ஸோ இந்த மொதல் இமேஜை டச் பண்ணுறீங்க. இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்துட்டு அந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு நிறைய இமேஜஸ் இருக்கா, அது எல்லாத்தையும் மறுபடியும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த சின்ன இமேஜஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். எந்த அளவுனா கரெக்டாக வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த 4.29 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவரை இருக்க இமேஜ் ஒரு 7 இமேஜ் இருக்குது. இந்த சின்ன இமேஜஸ் இந்த மொதல் இமேஜ்லாம் சேர்த்து அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இந்த எல்லா இமேஜும் நம்ம ஒரே கிளிக்கில் இந்த மொதல் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன், இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டு கிளிக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த எல்லா இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜஸை உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜை டச் பண்ணி அந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர இந்த இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணால் அந்த எஃபெக்ட்டுக்கு ஆட் பண்ணால் அந்த இமேஜஸை மட்டும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கங்க. இப்போ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீத இருக்க இமேஜுக்கெலாம் அடுத்து இருக்க எஃபெக்ட். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். அப்படியே பேக் வரீங்க. பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட் போக மீது அந்த 2வது இருக்குது. ஸோ இந்த 2வது இருக்குது அதே மாதிரி இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வாங்க. அதே மாதிரியே பேக் வந்துட்டு அதே மாதிரி பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ எந்தெந்த இமேஜஸ்ன்னு கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சின்ன இமேஜஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன இமேஜாக ஃபஸ்ட் எடுத்துன்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ் இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர செலக்ட் பண்ணாலே நமக்கு ஒரு 4 இமேஜ் செலக்ட் ஆயிரும். இப்போ இந்த 4 இமேஜில் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த சின்ன ஆரோ மார்க் டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிளிக்க பேஸ்ட். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இதுலேயும் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இனி மீத இருக்க இமேஜுக்கு அடுத்த இருக்க எஃபெக்ட். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். அப்படியே பேக் வரீங்க. அந்த சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் இனி மீது இருக்கிறது என்ன, அந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். அதையும் டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் எஃபெக்ட்லாம் எப்போ எல்லா வீடியோலையுமே ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஏன்னா மீது இருக்க இமேஜஸ்க்கு நம்ம எப்படி இருந்தாலும் இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சின்ன ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2வது இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்னா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்டே ஆட் பண்ணாமல் இருக்கோமோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த சின்ன ஆரோ மார்க் டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிளிக்க பேஸ்ட். ரொம்ப ஈஸியாக எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம்னு இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.